ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லைஃப் கிவிங் கிரேஸ் இந்தியா செமிஸ்ட்ரி கூடாக நான் பாஸ்டர் மகன் எங்களோட ஒரு டிக்டாக்ல ஒரு 10 minutes ஒரு வார்த்தையை ஷேர் பண்ணலாம்னு இருக்கிறேன். வார்த்தையை ஷேர் பண்ணலாம் என்பது பார்க்கிலும் ஜெபம் என்றா என்ன, ஜெபித்து எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு தரப்பட்ட அந்த விசேஷித்த அந்த அந்தஸ்தில் இருந்து நாங்கள் பார்ப்போம். முதலாவது ஜேசு கிறிஸ்து எங்களை பார்த்து சொல்லுகிறார். ஜோவான் 15:16 ஏன் நாங்கள் ஜெபிக்கணும், ஜெபத்தினால் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ஜோவான் 15:16 பாருங்கள். அருமையான பகுதி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, இதே நற்செய்தி. அவர்தான் என்னை தெரிந்து கொண்டார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், அது மிக்க நற்செய்தி. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ என்றா பிளாங்க் செக். இந்த உலகத்தில் எங்கே விண்ணத்தை நீங்கள் கேட்கலாம். அந்த வேத வார்த்தையோடு உடன்படுங்கள். இதோட தர்க்கிக்க வேண்டாம். ஆனா அப்படி இருக்குமோ இல்லையோ ஒன்று இழுக்க வேண்டாம். ஜேசு தான் சிருஷ்டிகர்த்தர். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதே அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இதான் ஜோவான் 14:12 சபையின் ஆதார வசனங்கள் உண்டாயிருக்கிறது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நீங்களும் நானும் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வார்கள், அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான் என்றார். ஆமென். சோ இதெல்லாம் அவர் எங்களை தயார்படுத்தி தகுதிப்படுத்தினபடியால சாத்தியமாயிற்று. சோ திருப்பி பார்க்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் அக்செப்டட் அப்பா. நீங்கள் நான் சரியா பிள்ளையா பாவியா நீதிமானா இல்லை என்று இழுபட வேண்டாம். அவர் சொல்ற நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றால் யூ ஆர் ஓவர் குவாலிஃபைட். அது மோர் தேன் இனஃப். கேட்டுக்கொள்வது நீங்கள் என் நாமத்தினாலே, ஜேசுவின் நாமத்தினாலே கேட்கிறதான் முறை. அதான் ஒரே ஒரு வழி. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. சோ ஜேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது ஜேசு கிறிஸ்துவே கேட்டதுக்கு சமனான அந்த நிலைக்கு வந்து விட்டீர்கள். தான் ஜேசுவின் நாமத்தை எல்லா இடத்திலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செய்யும் பொழுது ஜேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல நின்று கேட்டதுக்கு சமனாக இருக்கிறீர்கள். இந்த தினாவட்டு உங்கள்கிட்ட வரட்டும். ரைட்? சும்மா அந்த மதத்துக்கு மாட்டப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்வாரா, கண்ணீரோடு வரவா, முழங்கால இருந்து கதறவா, இதெல்லாம் ரிலிஜியஸ் கூத்து. அப்படி செய்யறவங்களோட வாழ்க்கையும் பாருங்கள், ஒன்றுமே பெற்றுக்கொள்ளாமல் சுமார் மதத்துக்களை மாட்டுப்பட்டு அலைஞ்சொன்றிருப்பாங்க. சோ வசனத்தை கவனிச்சீங்கன்னா 100% உங்கள் பிரேஸ் எல்லாம் கேட்கப்பட்டு, உங்கள் பிரேஸ் கேட்கப்பட்டாலே உங்களுக்கு தரப்பட்டாயிட்டு. அது தெரியுமா? அது தராத ஒரு பிரேஸ் என்றா அது நீங்கள் கேட்கவே படாது, அவருக்கு கிட்டவே போகலாது. ஆனா நீங்கள் தயார்படுத்தப்பட்டு உங்கள் வாயை திறக்க முதலே வாயை மூட முதலே உங்களுக்கு அதன பதிலை தருகிற தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஓகே. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. ஒவ்வொரு சொல்லும் ஜேசுவோட வார்த்தை உயிரப்பா. அதே பிளாங்க் செக், இதையும் கேட்கலாம். அதே அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கண்டா என்ன. நீங்க பிரேஸ் என்றாலே கேட்டால் பெற்றுக்கொண்டாதான் அது பிரேஸ். கேட்டேன், ப்ரே பண்ணினேன், ஆனா இன்னும் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் செய்தது பிரேஸ் இல்லை, ஏதோ ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு அலம்பல். நினைச்சுக்கொள்ளுங்க. பிரேஸ் என்றாலே அது பிரேஸ் என்ற ஃபுல் வடிவம் நான் கேட்டேன் பெற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான். நீங்கள் என் நாமத்தினாலே எது முறை? ஜேசுவின் நாமத்தினாலே கேட்கிறதா, வேற ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை. ஜேசுவின் நாமத்தில போதுமான விசுவாசம் உண்டு, பரிசுத்தம் உண்டு, நீதி உண்டு, அவரே உண்டு. புரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கனி என்றா என்ன? ப்ரே பண்ணி நான் பெற்றுக்கொண்டேன். அந்த பெற்றுக்கொண்டது ஒரு நாளும்